என் பேர் முகமது உமர். நான் இருக்கிறது உத்திரமேரூரில் காஞ்சிபுரம் மாவட்டம் மானாமதி கிராமத்தில் இருக்கேன். என்னோடய பூர்வீகம் பார்த்திங்கன்னா சென்னை ஜாஃபர்கான்பேட். அதுதான் என்னோடய பூர்வீகம். நான் பிறந்த வளர்ந்த எல்லா ஊரும் அதுதான். சிறு வயதுலேருந்தே வீட்டு தோட்டம் அப்படின்ட்டு பல இதில் எங்கள் தாயார் வழியாக எனக்கு ரொம்ப ஆர்வம், இந்த கோழி வளர்ப்பு எல்லாமே. அந்த ஆர்வம் அப்படியே மேலங்கி அப்படியே பண்ணினே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இயற்கை, அதாவது முதல்ல போட்டதுக்கும் இப்போ இயற்கை விவசாயன்றதுக்கும் மாறினதுக்கு அடிப்படை காரணமே வானகத்தில் 2014, அதாவது நம்மாழ்வார் மறைவுக்கு பின்னால் நடந்த முதல் பயிற்சி. அதுக்கு போயிருந்தேன். அதுக்கு போனோன்னு தான் அதை பற்றி தேடல் ஆர்வம்லாம் ரொம்ப அதிகமாகி, எப்படியா நம்மளும் விவசாயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் முயற்சியில் அப்படியே இருந்துன்னு இருக்கும்போது எங்கள் வீட்டாரெல்லாம் ரொம்ப என் மனைவியெல்லாம் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அந்த ஒத்துழைப்பால் ரொம்ப தைரியமாக 2020 லாஸ்ட்டில் சென்னையிலேருந்து புலம்பெயர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டு இடம் தேடல் அப்படின்ற மாதிரியே இருக்கும்போது எங்கள் மாமா இருக்கார். அவர் பார்த்துட்டு, பசங்களாம் வச்சு நீ அப்படிலாம் இருக்க வேணாம், என்னோடய இடமே இருக்க, நீ அங்கே போய் இருந்துக்கொண்டு இந்த இடத்த இருப்பிடத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் அங்கே இருந்துக்கினேன். அப்படியே பார்த்துன்னு இருந்துட்டு வீட்டு தோட்டம் நான் என்னென்ன நினச்சனோ அது மாதிரியே காய்கறி தோட்டங்களை இங்கே அமைச்சேன். இங்கே இருக்கிறதுக்கு எல்லாமே இதில் நிறையா இயற்கை வழி வேளாண்மை சொல்கிறதோட இயற்கையாக முளையிறதுன்றே சொல்லலாம். இங்கே இருக்கிற பப்பாளி மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் போட்டதெல்லாம் இல்லை, எல்லாம் தானாகவே வர்றது தான். பல விஷயங்கள் இங்கே இருக்குது. எங்கள் வீட்டு தேவைகள் பல இது இங்கே பூர்த்தி பண்ணிக்கணும் காய்கறிகளில். அந்த தேடல் அப்படியே அதிகமாக இருக்கும்போது ஒரு நிலம் குத்தகைக்கு எடுத்து அதில் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணினே இருந்தேன். வாங்கி தான் பண்ண நினச்சேன். அது இங்கே வாங்க முடியாத சூழல் இருக்கும்போது குத்தகை எடுத்துனாச்சு ஆரம்பிச்சுன்னுன்ற மாதிரி ஒரு இதில் எடுத்து ஆரம்பித்து நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். அதுக்கு இங்கே பல சகோதரர்கள் உதவி பண்ணாங்க. நம்ம உத்திரமேரூருக்குள்ள யாதம் பண்ணிய மாரிமுத்து அண்ணன் இதில் அழகான முறையில் எங்களுக்கு வழி காமிச்சார். எனக்கு மட்டும் இல்லை, பண்ணையில் ஒருத்தர் பணியாளர் இருக்கார், அவருக்கும் அருமையான முறையில் புரிய வச்சார். இப்போ நீங்கள் எங்கள் தோட்டத்திலே பார்த்தாலே தெரியும், இதில் எல்லாமே பாரம்பரிய ரகம் தான். எதுவுமே கலப்பின ரகமே இல்லை. ஒவ்வொரு இது கூட நீங்கள் ஒவ்வொன்றும் கூட பார்க்கலாம். அதே மாதிரி கோழி வளர்ப்புன்றதும் இங்கே பண்ணுறேன். நான் சென்னையிலேருந்தே பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் அதிகமாக பண்ணுன்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் தூய சிறுவிடை கோழி, இல்லை இடைவிட்டு கோழி இருக்கும். இங்கே நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அது சிகப்பு வரி அவரை, மூக்குத்தி அவரை, சிறகவரை, கொடி உருளை, ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு, மாயன் கீரை அப்படின்ற எல்லா இதுவும் இருக்குது. நம்ம இந்த மூட்டு வலிக்கெல்லாம் முடக்கத்தான் கீரை எல்லாம் ரொம்ப அதிகமாக இங்கே தானாகவே முளையுது. நாங்கள் எதுவும் பண்ணல, அதையும் பயன்படுத்திக்கிறோம். தரைப்பசலை, அப்புறமா பால் பெருக்கி கீரைன்னுவாங்க, அது எல்லாமே இங்கே இயற்கையாகவே எங்களுக்கு கிடச்சி பல விதத்தில் எங்கள் குடும்பத்துக்கே உதவுது. இது மாதிரிலாம் நான் சென்னையில் இருக்கிறம்போது சும்மா பாக்கெட் விதைங்களை வாங்கி மாடியில் போட்டு அதுதான் ஒரு இது நினச்சின்னு இருந்தோம். இத்தனை வகை இருக்குன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுமே. அந்த பரவலாக இந்த களத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது. இதோட தேடல் அனுபவத்தில் ஒரு இயற்கை விவசாயமாகவும் பண்ணணுன்ட்டு ஒரு நிலத்தை எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பின்னால் போய் அந்த நிலத்தை பார்க்கலாம். அதுலேயும் பல சவால்கள் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது நிலத்தை பார்க்கும்போது இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த மாயன் கீரை அங்கே இருக்குது. அது சின்ன ஒரு குச்சி மாதிரி தான் எடுத்துகிட்டு வச்சேன். நான் கூட சிறு செடின்னு நினச்சேன். பார்த்தா என்ன மாதிரி 2 ஆள் ஹைட்டுக்கு வந்திருக்காது. உங்கள் பின்னால் இருக்கிற அங்கே கொடி சிவப்பு வரி அவரை பார்த்தீங்கன்னா வெள்ளத்திலலாம் காஞ்சி போய் இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கைவிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அது தானாகவே முளைச்சி இப்போ எங்களுக்கு அதில் காய் கொடுத்துன்னு இருக்குது. சிறகவரை, மூக்குத்தி அவரைலாம் பட்டம் போயிடுச்சு, இனிமேல் போட முடியாது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஓடினே இருந்துச்சு. பட்டம்ன்றது கரெக்டான விஷயந்தான், ஆனால் பட்டங்கள்ன்றது பருவநிலையை வச்சு தான் பட்டங்களை தீர்மானித்தாங்க. இப்போ பருவநிலையே மாறிடுச்சே, அப்படி இருக்கும்போது பட்டங்களும் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் மூக்குத்தி அவரையில் கடைசி கட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் போட்டேனே. அது சிறகவரைலாம் அது எனக்கு நல்ல அளவுலேயே காய்கறிகளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காது. ஏன்னா பழைய இதிலே இருந்திருக்கும் போது விவசாயிகள் பரவலாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஆடிப்பட்டம், கார்த்திகை பட்டம் அப்படி போட்டு மார்கழி மாதத்தில் பெருவெள்ளம் வருது, பெருமழை பெய்யுது. அதில் எல்லாருமே பாதிக்கப்பட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் யோசித்து அதுவும் ஒரு மீள் உருவாக்கம் பட்டங்களை பற்றியும் பண்ணணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது.
இங்கே பரவலாக பார்த்தீங்கன்னா பல மூலிகைகள் இருக்கும். இந்த மூலிகைகளில் 90% நான் போடலை, இயற்கையாக முளைச்சது தான். இந்த மூலிகையை பயன்படுத்தி நாங்கள் எப்படி இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்குன்ற தகவலை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு அக்கு ஈழர் நான். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இயற்கை வழியில் மருத்துவன்ற மாதிரி தேடலில் போகும்போது தான் இயற்கை வழி விவசாயத்துக்கே வந்தோம். இங்கே இருக்கிற பல மூலிகைகளை நாங்கள் மருந்தாக பயன்படுத்தலை, உணவாக பயன்படுத்துகிறோம். அதனாலேயே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்குமான்ட்டு தெரியல எனக்கு. என்ன அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே பால் பெருக்கி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. இதை வந்து பலருக்கு வந்து எங்கள் மனைவி வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கூட அதை பற்றி தெரியாது. அந்த கீரையை சாப்பிட்டு பெரும் மலச்சிக்கல் இருந்தவங்களாம் வந்து தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வகையான ராம் சீதா இருக்குது, அத்தி மரம், நாட்டு அத்தி இருக்குது. இதெல்லாம் வந்து நான் போட்டு முளைக்கல, அது தானாக முளைக்குது. நாவல் வச்சுருக்கேன். அந்த நாவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு போட்டது, என்ன ரகம் கூட தெரியாது. சாப்பிட்டு அந்த விதையை சும்மா போட வேணாமேன்ட்டு ஒரு சின்ன கவரில் போட்டு அது முளைச்சிருக்கு. அதே மாதிரி நாட்டு மாதுளை வச்சுருக்கேன், கொய்யா வச்சுருக்கேன், நாட்டு கொய்யா. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெற்பாவளம்ன்ட்டு ஒரு செடி இருக்குது. அதுவும் வந்து ஆடி பட்டம் தான் சொன்னாங்க. அதனால் அண்ணன்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். அது ஒரு ரொம்ப ஆர்வம் இதில் மனைவி எடுத்துகிட்டு போய் வச்சாங்க. அது வந்துடுச்சு. அதில் வந்து அதுலேயும் வந்து விதைகளை வந்து மகள் வந்து சேமித்து வச்சுன்னு இருக்கா, அவளுக்கு அணிகலன் செய்யணுன்ட்டு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சரகுன்றை மரம் ஒன்று வச்சுருப்பேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அந்த புளி மாதிரி தொங்குறதுலேருந்து ஒரு விதை எடுத்து சும்மா போட்டது தான். அதுவும் வந்து தானாக முளைச்சி அப்படி ஒரு தண்ணி தானாக முளைச்சின்னா நாங்கள் தண்ணி விடுறோம், மழை இருக்குது. அதே மாதிரி லெமன் கிராஸ் செடியும் நான் போட்டிருக்கேன். அதுவும் வந்து எங்களுக்கு நல்ல தேநீருக்கெலாம் வந்து ரொம்ப அருமையாக பயன்படுது. அப்புறமா கீழாநெல்லி, செம்பருத்தி. செம்பருத்தினா நம்ம தலையில் வைக்கிற செம்பருத்தி இல்லை, செம்பருத்தி. அதுதான் வந்து நம்ம இயற்கையான நாட்டு பருத்தி அது. அதோட பூவில் வந்து தேநீர் வச்சு குடிக்கும் போது கூட ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் எங்களுக்கு உபயோகமாக இருக்குது. கற்றாழை வச்சுருக்கேன். இந்த கற்றாழைகள்லாம் பெருசாக வளரல, கோழிங்களே வந்து மேய்ஞ்சிடுது. இங்கே இருக்கிற பல மூலிகைங்களை வந்து எங்கள் கோழிங்க வந்து ரொம்ப அருமையாக சாப்பிடுது. அதனாலேயே ரொம்ப அருமையாக இருக்கா தெரில. நாயுருவி செடியை நாங்கள் பெருசாக வந்து பயன்படுத்தினாலும் அதை வேரோடு பிடுங்கி அந்த வேரை எடுத்து பல் துளக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து காய வச்சுருக்காங்க. அதில் பொடி அரைச்சி நாங்கள் வந்து பயன்படுத்திப்போம். அதை இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகிழ மரம்னு ஒன்று வச்சுருப்பேன். அது ஏன் வச்சேன்னா, சென்னையில் வந்து ஒரு மரக்கன்றை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு முன்னால் வச்சேன். அது வந்து ரொம்ப அருமையாக வந்து எதிர்பார்த்ததோட எந்த பராமரிப்பும் இல்லாமல் நல்லா வளர்ந்தது. நாங்கள் அங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்தோடனே அந்த வீட்டுக்கு புதிதாக குடி வந்தவங்க அது இலையாக கொட்டி குப்பை போடுதுன்னு அந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. வச்சே தீரணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சோம். அது வந்து நல்ல ஒரு நீரை வந்து நல்லா சேமித்து வைக்கக்கூடியது. அதோட மலர்கள்லாம் வந்து நல்ல நறுமணத்துக்கு பயன்படக்கூடியது. அதோட பழம் வந்து உணவாக சாப்பிட்லாம். அப்படி பல பயன்கள் இருக்குது. இந்த மகிழ மரம் இன்னும் அடர்த்தியாக வளர்ந்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு புளிச்சக்கீரை இருக்குது. அதை வந்து தானாகவே முளைச்சது தான். அதுவும் சொல்லப்போனால் நாங்கள் எதுவும் போடல. அதுலேருந்து விதையை கொட்டி இப்போ இந்த மழையில் அது மாதிரி தானாக முளைச்சின்னு இருக்குது. இங்கே பல மூலிகைகளை வந்து என் மனைவி வந்து அருமையான முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. உணவுலையும் கலந்து எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி அனுபவங்களை வந்து அவங்க சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்க கையிலே வந்து அதை கேட்டு தெரிஞ்சுங்க. என் பெயர் ஷாஜாபி. நாங்கள் வந்து சென்னையில் இருந்துட்டு இப்போது கிராமத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் கணவர் வந்து அக்கு ஹீலராக இருக்கார். அவரும் இயற்கையோட ஆர்வமாக இருக்கனால நானும் அவர் கூட சேர்ந்து இயற்கையான ஒரு சூழலை என் பிள்ளைங்களுக்கு உண்டு பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் சென்னையில் இருந்த வரைக்கும் கீரையாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மருந்து தான், காசு கொடுத்து தான் வாங்கணுன்ற சூழ்நிலை இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் மருந்தே இல்லைன்ட்டாலும் எங்களுக்கு எது தேவைன்றதை எங்களுக்கு இயற்கை வந்து தானாகவே எங்களுக்கு கொடுக்குது. எங்கள் குழந்தைங்களுக்காக, அவங்களுடைய சளிக்கோ, அந்த மாதிரி எல்லா தேவைக்கும் எங்களுக்கு வந்து இயற்கை இங்கேயே எங்களுக்கு எல்லாமே தருது. நாங்கள் அதை வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், எங்களுக்கான உணவாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் அதுலேருந்தே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமும் நாங்களும் சின்ன சின்ன செடி, மரம் எல்லாம் வைக்கணுன்றதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் சிரமப்பட்டு மண் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமான இடம் தான். இருந்தாலும் நல்லா இதை உருவாக்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கே கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்கோம். இன்னும் நான் நல்லா ஒரு காடு உருவாக்கணும்னு ரொம்ப ஆசை. இனிமேலும் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம்.
இலைங்கெல்லாம் வந்து இங்கே இந்த முடக்கத்தான் கீரை மசை இலை இது எல்லாமே வந்து நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குவோம். அது கூட அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்காது அங்கே வாங்கினா கூட. ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு தேவைக்கு அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்ககிட்ட இங்கே அமைஞ்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்காகட்டும், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாயன் கீரைலாம் வந்து அடை சுட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அந்த கீரை வந்து அந்த நரம்பை எடுத்துட்டு நல்லா அது பால் போகிற வரைக்கும் கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு பொரியல் பண்ணுவோம். அப்படி இல்லைன்றாலும் அரிசி மாவில் அடை சுடுவோம். அந்த மாதிரி சுட்டு கார சட்னி மாதிரி, கார சட்னி கூட பிரண்டை சட்னி அந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுத்தோன்னா என் பிள்ளைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்புறம் கொய்யா இலை வந்து டீ போடுவோம் காலையில். பிளாக் டீ பதிலாக பால் டீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்டு கொய்யா இலை டீ. அப்புறம் லெமன் கிராஸ் வச்சுருக்கோம், அது போடுவோம். விருந்தாளிங்க யார் வந்தாலும் டக்குன்னு பால் டீக்கு போகாமல் இந்த மாதிரி பிளாக் டீ மாதிரி போட்டு கொடுப்போம். நாய் உருவி இலை வந்து நாங்கள் வந்து அதோட வேர் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கிது. அதை நாங்கள் பிடுங்கி அதோட வேரை மட்டும் காய வச்சு பல்பொடி தயாரிச்சுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதோடைய விதை கூட நாங்கள் எடுத்து அந்த கஞ்சி செய்யலாண்டு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் அதை பற்றி எதுவும் செய்யலை, இன்ஷால்லா செய்வோம். பால் பெருக்கி கீரை வந்து வயிறை சுத்தம் பண்ணுறதுக்காக சொன்னாங்க. நாங்கள் இங்கே மாணவரியாகவே இருக்கனால அது செஞ்சு பார்க்கலான்ட்டு செஞ்சு பார்த்தோம். நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. அப்புறம் கருந்துளசி இருக்குது, தொத்தி இலை இருக்குது, கலவைக்கீரைன்ட்டு இங்கே எல்லாமே நம்மளுக்கு ஒரு சமையல் தேவைன்னா உடனே போய் எல்லா கீரையிலும் ஒரு 4 நாள் எடுத்து போட்டாலே ஒரு குழம்பு கூட்டோ பொரியலோ கடையிலோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கிடைக்கிது இங்கே. கீழா நெல்லி கோழி வளர்க்குறோம் நாங்கள். அதுங்களுக்காக உணவு, அதுங்களுக்கு இந்த மருந்து சளி கிளி பிடிச்சிச்சின்னா அதுக்கு நாங்கள் தண்ணி வச்சு கொடுப்போம். நாங்களும் அதை எடுத்துக்கிறோம். இங்கே எல்லா மூலிகை செடிங்களும் எங்களுக்காகவும் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கோழிக்கு அது எல்லாத்துக்குமே நாங்கள் அதே பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் வந்து இயற்கை மருத்துவம் தான் பார்க்குறோம். இன்ன வரைக்கும் நாங்கள் அலோபதி போனதில்லை. என் பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. நான் இன்ன வரைக்கும் ஒரு ஊசி மருந்து எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. இங்கே பரவலாக பார்த்தீங்கன்னா இயற்கை வழி வாழ்வியல்ன்ட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு தேடலாக வரும்போது இயற்கையாக எங்களுக்கு தானாகவே அமைச்சு கொடுக்குது. இங்கே எங்களுக்கு பல விறகுகள் கிடச்சிது. விறகுகள் கிடைக்கும் போது அடுப்பு வச்சு நாங்கள் சமைச்சோம். ஆனால் பிள்ளைகளை பள்ளிகளுக்கெலாம் அனுப்புறதுக்கு பார்த்திங்கன்னா அது லேட்டாக வர மாதிரி மனைவி ஃபீலிங் வரும்போது யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த ராக்கெட் அடுப்புன்றது செஞ்சோம். இது வந்து பரவலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா உபயோகப்படுது. இதிலேருந்து வர கறியை வச்சே நாங்கள் வந்து பாத்திரம் வளர்க்குற சோப்பு, குளியல் சோப்புலாம் நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூழலில் நாங்கள் அப்படியே வந்து இருக்கும்போது இங்கே மேலே இந்த கொட்டகை வந்து ஒன்று போட்டால் சமையல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னும் போது பணம் உலையில் தான் போடணுன்ட்டு முயற்சி பண்ணி பல சிரமத்துக்கு இடையில வந்து, ஏன்னா இங்கே எண்ணெய் தான் பண்ணிட்டோம், அதை போடுறதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அவங்கள கூட்டின்னு வந்து போட்டு பண்ணோம். எங்களோட இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா அழகான முறையில் ஒரு தேன்சிட்டு வந்து இங்கே வந்து ஒரு கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிட்டு போயிட்டு திருப்பி இந்த பருவத்துக்கும் திருப்பி வந்து இங்கே அதே இடத்துல வந்து திருப்பி வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு. முட்டையிட்டுருக்கு இப்போ தான். இனிமேல் இன்ஷால்லா குஞ்சு பொறிக்கும். இந்த ராக்கெட் அடுப்பை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இது வந்து பலருக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அடுப்பை நாங்கள் செய்யும் போது என் மனைவி எனக்கு ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க. இதை நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு எங்களுக்கு அதில் ஒரு ஐடியா வந்து அதையும் கலந்தன மாதிரி நாங்கள் பண்ணோம். இந்த அடுப்புக்கு வந்து அதோடய தொழில்நுட்பமே பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் காற்று போய் மேல் எழும்புகிற தொழில்நுட்பத்தில் ஒரு வலை வச்சு உள்ளே கட்டுறது தான் இது. இதை நாங்கள் பண்ணும்போது சுண்ணாம்பும் செம்மண்ணும் கலந்து தான் இதை கட்டினோம். இது நல்லா உறுதியாகவே ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ தான் ஒரு வெடிப்போடவே சாணி பூசல் மாதிரி நாங்கள் பூசியிருக்கோம். இது மாதிரி வந்து இங்கே பல விஷயங்கள் ஒவ்வொன்றா பார்த்த ஒரு தேடல் தான் என்னோட வந்து விவசாய நிலத்துக்கு என்ன இங்கேருந்து நகர்த்துச்சு. அந்த நிலத்தை போய் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டு தோட்டத்தை பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக அந்த ஆர்வம் வந்து மேலவங்க நெல்லும் வந்து நம்ம பயிரிடணும் ஒரு வயலில் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் நம்ம தேடலில் இருக்கும்போது இந்த நிலத்தை குத்தகை எடுத்து இதில் வந்து பயிர் வைக்கிறதுக்கோசரம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லப்போனால் இதுதான் வந்து என்னோடய நிலத்தில் விவசாயம் பண்ணுறது இதுதான். இதுக்கு வந்து நாட்டு ரகங்கள் தான் போடணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தோம். இந்த நிலத்தை வந்து குத்தகை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து தொழு உரம் கொட்டிட்டு ஒரு வாட்டி ஓட்டி விட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மழையை எதிர்நோக்கி காத்திருந்தோம். மழை சரியாக அப்போ பெய்யாதனால நாங்கள் கடகடன்ட்டு உழுதுட்டு நாட்டு ரகங்களான காலாபாத், சொர்ண மசூரி அப்படின்னு 2 ரகத்தை வாங்கி நாங்கள் பயிரிட்டோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுனால இது ரெண்டுத்தையும் வாங்கி நான் வந்து போடணுன்ட்டு பண்ணேன். இந்த அரிசியை செங்கல்பட்டில் ஒரு சகோதரர் பிரபாகரன் கொடுத்தாரு. அந்த அரிசியை வந்து அருண்ட்டு ஒருத்தர் திருவண்ணாமலையிலேருந்து கொடுத்தாரு சொர்ண மசூரியை. இதை வாங்கி நாங்கள் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது
சேடை ஓட்டிட்டு நெல் விதைக்கிறதுக்கு ட்ரம் சீடு போடலான்ட்டு முடிவு பண்ணி நாங்கள் வந்துட்டோம். அப்போ அந்த விதைகளை பார்த்து இந்த சன்ன ரகம் விதையாக இருக்குது, நீங்கள் வாங்கியிருக்கிற விதை பத்தாதுன்ட்டாங்க. என்னடா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம போட முடியாமல் இருக்கேன்ற மாதிரி நினைக்கும் போது, என் கூட இங்கே பயணிக்கிற தோழர் முருகன் வந்து என்ன பண்ணார், அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் கையிலே போட்டு காட்டுறேன்ற மாதிரி ரொம்ப உறுதியாக வந்து நான் வச்சுருந்த அந்த 40 கிலோ விதையை இந்த 2.25 பரப்பு இருக்கும் கிட்டத்தட்ட அதில் வந்து கையில் விதைச்சி காமிச்சார். எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி தான் அது. ஆனால் இதில் வந்து கலை மேலாண்மைன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரியாக வந்து நான் கணிக்கலை. இந்த கையால் விதைக்கும் போது இந்த களைகள் அதிகமாக வருது. ஒரு முறை களையும் எடுத்தோம், அப்பயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக களை வந்துடுச்சு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி போட்டால் களையை கட்டுப்படுத்தலான்ற மாதிரி என்னோடய கோணத்தில் யோசித்து வச்சுருக்கேன். அது அடுத்த செயல் திட்டத்தில் பயன்படுத்தி தான் அது சரியான முறையான்ட்டு நான் சொல்ல முடியும். அது இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 3 முறை கிட்ட ஜீவாமிர்தம் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு முறை மட்டும் பூச்சிக்கொல்லி அடிச்சிருக்கேன். பூச்சிக்கொல்லியில் பூச்சி விரட்டி 5 இலை கரைசல்ன்ட்டு தயார் பண்ணி அடித்தோம். இந்த கதிர் வந்தோன்னே தேமோர் கரைசல் இதுக்கு பூ வந்தோன்னே தெளிச்சிருக்கேன். இதுதான் வந்து இங்கே நாங்கள் பண்ணியிருக்குது. மீதி இருந்த நிலத்தில் நீர் பற்றாக்குறையால் எள்ளு விதைச்சிருக்கோம். அதே மாதிரி என் சகோதரர் ஒருத்தர் சித்திக்குன்னு இருக்கார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் என்னோடய உதவி எல்லாத்தையும் செய்கிறேன்ட்டு அவர் தான் வந்து இதுக்கு நல்ல உதவிகள் செஞ்சுன்னு வராரு. அப்படி எடுத்த இந்த நிலத்தில் இந்த 2 ரகங்களை நான் பயிரிட்டதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இது காலாபாத்துன்ட்டு பூம்பொழில் இயற்கை பண்ணைன்ட்டு நம்ம சகோதரர் ஒருத்தர் வந்து முகநூலில் வந்து பதிவு போட்டு இந்த குருணையை விற்றார். அவர்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடும்போது எனக்கு, என் குடும்பத்தாருக்கு, என் வீட்டு வந்து உறவினருக்கு எல்லாருமே அரிசி பிடிச்சிருந்துச்சி. திருப்பி அவர்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இதை நம்ம பண்ணால் இதை பண்ணணும் எப்பயாவதுன்ற மாதிரி எண்ணத்துலேயே இருந்தேன். கரெக்டாக இந்த நிலத்தை குத்த எடுக்கும் போது செங்கல்பட்டில் பிரபாகர்னு ஒருத்தர் என்கிட்ட இந்த விதை நெல் இருக்குது அப்படின்ட்டு பதிவு போட்டார். போட்டோன்னே அவர்கிட்ட வந்து வாங்கி தைரியமாக வந்து பட்டம் முடிஞ்சிச்சு, கார்த்திகை பட்டம்னாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து வாங்கி ஒரு ஆர்வத்தில் இந்த 50 சென்ட்டில் வந்து மார்கடியிலே வந்து விதைச்சி விட்டோம். சொர்ண மசூரி பார்த்திங்கன்னா நான் உணவுக்கு வந்து நம்ம உத்திரமேரூர் ஒருத்தர் சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, காமாட்சி அம்மாட்டு, அவங்ககிட்ட வந்து வாங்கி நான் அரிசியாக பயன்படுத்தியிருக்கேன். அது எங்கள் குடும்பத்தாருக்கு பிடிச்சிருக்கவே அந்த அரிசியை தேர்ந்தெடுக்கலான்ட்டு அருண் பாபுன்ட்டு திருவண்ணாமலையில் இருக்கார், அவர்கிட்ட வந்து வாங்கி இந்த விதையை வந்து விதைச்சோம். ஆனால் இந்த காலாபாத் அரிசி இருக்கு இல்லையா, இந்த அரிசி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி செய்கிற அரிசின்ட்டு அது மாதிரி உணவுகளுக்கு ரொம்ப நல்லா சுவையாக இருக்கக்கூடிய, பிரியாணி பண்ணுற உணவுகளுக்கு நல்லா சுவையாக இருக்கக்கூடிய அரிசி இது. இதை பயன்படுத்தினவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேளாண்மை பண்ணியிருக்கேன். இதோட அறுவடையை வச்சு நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன். நான் இந்த இயற்கை வாழ்வியலுக்கு நாங்கள் வந்ததுக்கு நான் பல காரணங்களை சொல்லின்னு இருக்கும்போது கூட ஒரு முக்கியமான காரணத்தை இங்கே பதிவு பண்ணி தீர்ந்தேன்னு நினைக்கிறேன். நான் இயற்கையிலே ஒரு மரபு வழி மருத்துவர், நான் அக்கையிலர். நான் ஆனால் எங்கள் குடும்பத்தாரெலாம் வந்து இந்த மருந்து இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோவா வந்து ஒரு நம்பிக்கையற்றதான், அதாவது விஞ்ஞானத்துக்கு புறமானது அப்படின்ற மாதிரி தான் நினச்சின்னு இருந்தாங்க. அந்த கட்டத்தில் என் மனைவிக்கு வந்து முதல் 2 பேர் அறுவை சிகிச்சையில் பிறந்த குழந்தைங்க. 3ஆவது வந்து நாங்கள் திட்டமிடாமலே வந்து அவங்க வந்து ஒரு கருத்தரித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் வந்து வேணான்ற மாதிரி ஒரு இதில் சொல்லுவாங்க. என் மனைவியும் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, 3ஆவது என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கன்ட்டு. அப்போ என்னோடய மருத்துவ முறை எல்லாமே அவங்க பார்த்துனதுனால இப்போ நான் என்ன பார்க்குறேன் இல்லையா, நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கோம், அது மாதிரி இருந்தால் உனக்கு நார்மலாக பிறக்க சொன்னோன்னே அது நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு உறுதியாக வந்து நான் சொன்ன வார்த்தையை நம்பிக்கின்னு எங்கள் வீட்டிலே இருந்து வீட்டிலே 3ஆவது குழந்தைய சுகப்பிரசவமாக பெற்றாங்க. அதுக்கடுத்தோடனே எங்கள் குடும்பத்தாருக்கே வந்து அதில் வந்து அதிக ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்களோட அந்த ஒத்துழைப்பால் தான் நான் சென்னையிலேருந்து ரொம்ப தைரியமாக பயணித்து வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து நான் நடந்து வந்திருக்கேன். தொடர்ந்து அவங்களோட ஒத்துழைப்பும் இறைவன் அருளால் தொடர்ந்து கிடைக்கும். அறுவடையும் இறைவன் அருளால் சிறப்பாக இருக்குன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன்.